படம் பார்க்கலாம். ஒர்த்து ஒன் டைம் வாட்ச் வர்தபிள் மூவி. சாங்ஸு ஓகே. நியூ பேர் தெரியல இசையமைப்பாளர். மியூசிக் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோ இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஓரளவுக்கு. ஜாதியை பற்றி எடுத்திருக்காங்க படம். நல்லா இருக்கு படம். இதில் போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எல்லா சீனுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சீனுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு கட்சியை பற்றி வருது, ஜாதிக்கு இடையில கட்சி பற்றி தான் வருது. நல்லா இருக்கு. பைசன் வந்து காளமாடு, அதோட பேர் காளமாடு. பைசன் வந்து இந்த டீமோட பேர். பைசன் ஒரு டீமோட பேர். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இன்னும் போர் அடிக்கல. நமக்கு வந்து உட்காந்து பார்த்து சலுப்புன்ற இது எடுக்கல. நல்லா இருக்கு, பார்க்குற அளவுக்கு இருக்கு படம். உட்காந்து போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை எந்த சீனும். ஏன்னா அவங்க டீமுக்கு கொசனை ஜெயிச்சு கொடுக்குறான், அவங்க மக்களுக்கு கொசனை ஜெயிச்சு கொடுக்குறான், அவ்வளோதான். நடிப்பு சூப்பராக இருக்கு. துருவிக்ரம் நடிப்பு வந்து டாப். அதாவது வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி படம் மகான் நடித்தார், ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் வந்து அது வந்து ஒர்த்தா இல்லை படம். இது வேணால் நல்லா கற்றுருக்காரு. படத்தை வந்து நல்லா கபடி மேட்ச் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கற்றுருக்காரு. படம் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா காட்டியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது சார். மியூசிக் டைரக்டர் பேர் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. டக்குன்னு நமக்கு யாராவது ஒரு அறிமுகமாக இருந்தால் தெரியும். ஒரு அஃபிஷியலாக வந்து ஹிட்டான மியூசிக் டைரக்டர்னு தெரில. மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரில. ஆனால் மியூசிக் அந்தந்த சீனுக்கு அந்த மாதிரி சவுண்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. பசுபதி சூப்பர் நடிப்பு. அந்த சார்பட்ட பரம்பரையில் வர மாதிரி நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு. பார்க்கலாம், ஒர்த்து தான். அதாவது வந்து மொக்கல்லாம் சொல்ல முடியாது இந்த தீபாவளிக்கு. ஓரளவுக்கு ரேட்டிங் 10க்கு 9.2 கொடுக்கலாம் சார். 9.5 கொடுக்கலாம். அதாவது வந்து படம் வந்து அதாவது வந்து ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுக்குலாம் இல்லை. ஓரளவுக்கு நான் பார்க்கலாம். படம் வந்து மொக்க கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஹீரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? பிடிச்சிருக்கு. படத்துல என்ன பிடிச்சிருக்கு? அந்த கபடி விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு போறான்? கபடி பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு ஆமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மேல போறான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போறாங்க? ரொம்ப கஷ்டமா சொல்லியா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறாங்க. இந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உண்மையிலுமே நல்லா இருக்கு. அதாவது இந்த தென் மாவட்டங்களில் உள்ள கலவரங்கள், ஸோ இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காரு. முதல் ஆஃப் இந்த படத்தை பார்க்குறப்ப எல்லாருக்குமே இது ஏதோ ஜாதியை சம்மந்தப்பட்ட ஒரு படம் மாதிரியான ஒரு தோணல்கள் வரும். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டங்களில் இது மாதிரியான நிலைமை இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து திறமை தான் முக்கியம். ஸோ ஒருவர் வந்து நடக்கிற ஜாதி சண்டைகளை ஸோ இளைஞர்களுக்கு மத்தியில் உள்ள கொண்டு போகாமல் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது பகுதியில் இது நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே முதல் பகுதி பார்க்குறப்ப கூட படம் வந்து ஜாதிய படமா, அதுக்குட்பட்ட படமா அப்படின்னு தோணும். ஆனால் இரண்டாவது பகுதி படம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து திறமை இருந்தால் எங்கேயும் போக முடியும். இன்னும் சொல்லப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து இப்படி தான் மேலே வந்தாங்க, இந்த வழியில தான் மேலே வந்தாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் அதெல்லாம் இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி எப்படி மேலே வரோங்கிறத படம் நல்லா சொல்லியிருக்கோம் திறமையின் அடிப்படையில். ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் நீ இந்த கோட்டாவில் வந்த, இதில் வந்த அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்டு சொல்ல இந்த கதை அமைந்தாலும் கூட அதில் திறமையை குறிப்பிட்டு எப்படி மேலே வரோம் அப்படிங்கிறத இந்த நல்லா சொல்லியிருக்கும் படம். உண்மையாலுமே நல்லா பார்க்க வேண்டிய படம். என்ன இந்த படத்தில் அப்படின்னா வெட்டு குத்து கொலைகள் இதை வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கதை வந்து அருமையான கதைக்களம். இரண்டாவது பாதி அருமையாக இருக்கும். இல்லை, இந்த படத்தில் போர் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. சொல்கிறோமா, ஒரு இன்றைய காலகட்ட தலைமுறைகளுக்கு இது புரியாது. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தென் மாவட்டங்களினுடைய நிலைமை எப்படி, அங்கே எது மாதிரியான காலகட்டங்கள் இருந்தது, அது இன்னைக்கு எப்படி அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய மனதில் விதைக்கப்படுது அப்படிங்கிறத இந்த படம் சொல்லும். அதை வந்து வீட்டில் உள்ள ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் உள்ள தலைமுறைகள் வந்து என்ன நடந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறத சொல்லும் பொழுது இந்த கதைக்களம் வந்து புரியும். அதனால வந்து இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அருமையாக இருக்கு. இரண்டாவது பாதியில திறமையை முன்னிட்டு எப்படி மேலே வரோங்கிறது அருமையாக காமிச்சிருக்காங்க. டெஃபினட்டா ரேட்டிங் அப்படின்னு சொன்னா முதல் பாதிக்கு 10க்கு 6, 5 கொடுக்கலாம். ஆனால் இரண்டாம் பாதி அப்படிங்கிறது ஒரு 9 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கதைக்களம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு, கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிதான் சொல்லணும். நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு. படம் உண்மையிலேயே
அருமையான படம்னா இது வந்து சொசைட்டிக்கு தேவையான இது ஃபிலிம்மு. இந்த ஃபிலிமில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே அட்டகாசமாக இருக்குது. இதை வந்து யாராலையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் மார்பிளஸாக டேரக்டர் மணி செல்வராஜ் சார் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படம் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 நான் தரேன். இந்த படம் அவ்வளோ ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறாங்கன்றது இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளான படம்னா அருமையான ஃபிலிம்னா இது கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் பார்க்க வேண்டிய படம். தேங்க்ஸ் ஃபார் இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் மணி செல்வராஜ் சாருக்கு. அவருக்கு நான் அஃப்லாஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லணும். இது அருமையான படம். இது நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம் தான் இது. எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. இதுல ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே. இதுல ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு? அப்படியே சென்டிமெண்டா கரெக்டா கதைக்கு என்னமோ அது மாதிரியே போகுது. துருவன் விக்ரம் இதுல துருவம் சொல்லுங்க. எப்படி நல்லா நடிச்சிருக்காரு. பொறுத்தவரை அவங்க அப்பனுக்கு இணையா நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜுங்கும் போது உண்மையாலுமே படம் பார்க்கும்போது நமக்கு மனசே தூண்டுதுங்க. நான் கபடி பிளேயராக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு 64 வயசு. இந்த வயசுலேயே நான் வந்து பார்க்குறேன்னா அந்த மாரி செல்வராஜ் எடுத்த படம் அற்புதமாக இருக்குது. மிக வெற்றியான படம். அது இல்லாத பகவதி சார் அட்டகாசமான நடிப்பு, உண்மையாலும் பாராட்டக்கூடியது. ரொம்ப அழகான நடிப்பு. அதே மாதிரி அமீர் அவரும் டைரக்டர் தான், அட்டகாசமாக நடிச்சிருக்கார். அவர் அமீரை பார்க்கும்போது சிவாஜி கணேசன் நடிப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்குது. எல்லாரும் திரையில் வந்து பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய மகிமை தெரியும்.